இந்த மஞ்சள் வெந்த மஞ்சள்ங்க. சரிங்க. இந்த மஞ்சள் வேகாத மஞ்சள். இதுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்படியும் தெரியலைங்கன்னா ஒடிச்சு பார்ப்பாங்க. சரிங்க. பச்சை மஞ்சள் பார்த்தா இப்படி ஒரு சவுண்ட் வருங்க. சவுண்ட் உடையும் போது டக்குன்னு ஒரு சவுண்ட் வருங்க. சரிங்க. வெந்த மஞ்சள் வந்து சவுண்ட் வராது. இந்த மாதிரி வருங்க. ஆரஞ்சு கலர்ல வருங்க. ஃபுல்லா ஆரஞ்சு கலர் நம்ம ஆரஞ்சு கலர்ல வரும். அதை காட்டுங்க. வேகாத மஞ்சள். இது வேகாத மஞ்சள். இது கொஞ்சம் லைட் கலர்ல காமிக்குங்க. வெந்த மஞ்சள். சரிங்க. அவங்க எந்த இடத்துல கொட்ட சொல்றாங்களோ அங்கேயே கொண்டு கொட்டிடுவீங்க. நல்லா அந்த நிழல் வரக்கூடாதுங்க. சரிங்க. வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த இடத்துல காரக்காலம் இந்த மாதிரி அதிகமா போடுவீங்க. அப்படி கழட்டிக்கணுங்க. ஓ சரி. மஞ்சள் போடுவீங்க. டோர் இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஆவி வருங்க. எப்படி வருது தக தக தக. வாசம் பாருங்க. வாசம் பயங்கரமா இருக்கு. வணக்கமுங்க. இன்னைக்கு மஞ்சள் வேவிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க. ஈரோடு மாவட்டம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமுங்க. மஞ்சள் மாநகர். மஞ்சள் விளைச்சலுக்கு ரொம்ப புகழ் பெற்றதுங்க. நம்ம மாமா வீட்டில் வந்து மஞ்சள் வேவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு நல்ல தகவலாக இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. அதாவது வந்து மஞ்சள் வந்து எப்படி வெட்டி கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க, அதை எப்படி வேவிச்சு எவ்வளோ நாள் காயணும், வாசலில் காயணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க. இது முழுக்க நீராவியில் வந்துட்டு இருக்குதுங்க. இந்த தகவல் விவசாயி எல்லாத்துக்குமே தெரியுங்க. புதுசாக வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்குமுங்க. ரொம்ப புகழ் பெற்றது, ரொம்ப மதிப்பு மிக்கதுங்க. நம்ம மஞ்சள் பொடியாக பயன்படுத்துறதுக்கு மஞ்சளை எப்படி வேவிச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க. இது ஒரு அருமையான தகவலுங்க. நீங்கள் பார்த்துட்டு நல்ல தகவல் உறவினர்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க. முடிஞ்ச ஸ்டேட்டஸ் வைங்க. நிறையா வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் வீடியோ பார்க்கவே நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி விவசாயம் நல்ல தகவலை, குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு மட்டுமான தகவல் இல்லைங்க, இது ஒரு நல்ல மெசேஜுங்க. எல்லாருமே பார்க்கணும் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, விவசாய பொருட்களை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த மஞ்சளை வேவிச்சு காய வச்சு மஞ்சள் பொடி ஆக்கிறதுக்கு விவசாயிகள் வந்து எத்தனை வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோமுங்க. வாங்க மஞ்சள் வைக்கிறத பார்க்கலாமுங்க. மஞ்சள் இப்படி பொறி போட்டுக்கிறதுங்க. மண் அதிகமாக இருக்குல்ல, மண்ணிலிருந்து பிரிக்கிறதுங்க. இதை வெட்டி கொண்டாந்து போட்டதுனால மண் இருக்குது, அது பிரிச்சுக்கிறது. மண் வராது, மண் வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ரெண்டாவது நோய் இல்லாமல் இருந்தால் சடனா வேக்காடு. ஓ அப்படியா? மஞ்சள் வந்து நோய் இல்லாமல் இருந்துன்னா சீக்கிரம் வந்துருமா? ஓ சீக்கிரம் வெந்துரு. அது இப்போ நம்மளது மஞ்சள் நல்லா இருக்க மாட்டிருக்கு. நோய் இருக்குதுங்கிறீங்களா? இல்லை நல்லா ஜம்முன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து தோட்டத்துலேருந்து வெட்டி கொண்டாந்து இந்த மாதிரி குட்டானா போட்டுறாங்க. இந்த குட்டானிலிருந்து அந்த லேசாக மண் இருக்குங்க. அந்த மண்ணிலேருந்து அந்த மண்ணை பிரித்து மறுபடி இந்த இதில் போட்டுக்கிறதுங்க. இது எத்தனை கிலோ வருங்கண்ணா? எத்தனை கிலோ போடலாங்கண்ணா? அதில் 100 கிலோ போட்டுக்கலாங்க. 100 கிலோ மஞ்சள் இது அப்படியே கொண்டு அந்த வண்டி நிறுத்திடுவீங்க. அந்த பைப் வந்து எதில் ஜாயின் பண்ணுவீங்க? இதுதான் அந்த ஓட்டை இதான் சைடு வரும் பைப் இதான் கீழே வருங்க. எதில் ஜாயின் வந்துருங்க. ஓ இதில் வந்து அந்த பைப்பு சரி வெட்டுறது, அதில் கொதிக்கிற தண்ணி அந்த ஆவி வந்து இந்த இதுக்குள்ளே போய் மஞ்சள் வெந்துடும். மேலே வந்து சாக்கு போட்டு மூடி வச்சுருவீங்க. தண்ணி கொதிச்சு போகிற ஹீட் வந்து அந்த ஆவி வந்து நீராவிலே வேகிறது. இப்போ அந்த டைமில் 2 வண்டி நிறுத்திடுவீங்க. மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து கொப்பரையில் போட்டு ஆள் தூக்கணும். இது வண்டி உருட்டிட்டு போய் அப்படி நல்லா செட்டிங். அது விரலி மஞ்சள், இது கட்டை மஞ்சள். இது வைக்கிறது இது 5 நிமிஷம் சேர்த்தி ஆகும். இது நம்ம வந்து கட்டை மஞ்சள்னு சொல்லுவோமுங்க. இப்போ இதில் தான் வந்து மஞ்சள் இருக்குங்க. இந்த கட்டை மஞ்சள் இருந்து மஞ்சள் செடி மஞ்சள் சேறு அறுத்து மஞ்சளை மண்ணுக்குள்ள வந்து வெட்டி எடுக்கும்போது இப்போ நாம் பார்த்த அந்த விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயிண்டாக தான் இருக்குமுங்க. இந்த ஜாயிண்ட் அதை உடச்சி தான் தனி பண்ணிக்குவாங்க. அது நம்ம ஊரில் வட்டார வழியில் இதை வந்து கட்டை மஞ்சள்னு சொல்லுவோம், நம்ம கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவோம், பயன்படுத்துவோம். இப்போ ரெண்டுமே வேவிச்சு காய போட்டு ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு மட்டும் ஒரு கூட்டி மறுபடியும் சின்ன அப்படியே சொன்ன மாதிரி சின்ன பீஸரெலாம் உடச்சி விட்டு மறுபடியும் ஒரு காய வச்சு 20 நாள் கூட்டிடுவோம். அப்புறம் மிஷின் கொண்டாந்து பாலிஷ் பண்ணுறதுங்க. பாலிஷ் பண்ணி தான் போகுது. இது ரெண்டுலேயுமே நமக்கு தேவையான மஞ்சள் பொடிகள். பேசிக்காக நமக்கு மஞ்சள் வந்து பல இதுக்கு பயன்படுது. இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் அப்படின்னு மஞ்சள் சொன்னால் என்ன ஞாபகம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தான் ஞாபகம் வருங்க. இருப்பாங்க. நம்ம ஈரோடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மஞ்சள் மாநகரம், மஞ்சளுக்கு ரொம்ப புகழ் பெற்றது. எங்கள் பகுதி பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம்லேருந்து வரக்கூடிய எல்பிபி வாய்க்காலில் நம்ம பகுதியில் பாசனம் பெறுது. அந்த எல்பிபி பாசன பகுதியில் விளைஞ்ச மஞ்சளுங்குது. இப்போ ஈரச்சாக்கு வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக நல்லா இது பண்ணியிருக்கீங்களா? ஓ வழி போட்டிங்க. ஓ வேக கீழே இறங்கிருங்களா? இதுக்குள்ளேயே இவ்வளோ மஞ்சள் இப்போ வெந்ததுக்குள்ளேயே அரை அடி இறங்கிருங்க.
கீழே அரையடி இறங்கிருங்களா? நல்லா வெந்து உட்காரும்ல, நீர் பூரா இறங்கிடும். அதாவது கீழே சொட்டு சொட்டு விழுகுது அதுங்க. மூடுறக்கு நீராவி சுத்தமாக வெளியே வராம அப்படியே மூடிடுங்கண்ணா. ஓ இப்போ நான் இது பதிலாக டயரை போட்டுக்கிட்டா அந்த ஒரு துளி கூட ஆவி வராது. இப்போ அது வருது வருங்க, லேசாக ஆவி வருது. 100 கிலோங்கண்ணா. முன்னையெல்லாம் போட்டுக்கிட்டு கொப்பரையில் போட்டுக்கிட்டு சீரழி ஒன்று இல்லைங்களா, ஆள் பிடிச்சி தூக்கிட்டு இருக்கணும். இப்போ தூக்க வேண்டியதில்லை. கொண்டு வண்டி நிறுத்துறான், நீராவியில் மஞ்சள் வேகுது, அப்படியே கொண்டு களத்தில் கொட்டிடுறான். அவ்வளோதான். ஏங்க நம்மளுக்கு எந்த காலத்தில் போடுறீங்க? ஆனால் காட்டுக்குள்ளேயே ஓட்டிங்களா? மஞ்சள் வேவிச்சு கொண்டு காட்டுக்குள்ளேயே ஓடுறதா? ஆமாம். ஆனால் இது ஒரு சௌகரியம் நமக்கு. இந்த காட்டை வந்து சரி பண்ணி நம்ம களம் பிடிச்சி என்னைக்கு இந்த மஞ்சளை கொட்டுறது? அதெல்லாம் களை வேணுமில்லைங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் சைடு தான் நம்ம வந்து மட்டை போட்டு தீயை நல்லா எரிக்கிறாங்க. இந்த தீ எரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நீராவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்புலேயே நீராவி வருது. இந்த நீராவி வந்து இந்த இதில் ஒரு கேட்டுவால் வச்சுருக்காங்க. அதாவது இந்த கேட்டுவால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மஞ்சள் அந்த இதுலேருந்து வெளியே எடுக்கும்போது இந்த நீராவி வந்து இந்த வழியாக போகுதுங்க. நீராவி இந்த வழியாக உள்ளே போகுது. இங்கே சாக்கு போட்டு உள்ளே மூடியிருக்காங்க. இது இருக்குது கரெக்டாக. அந்த வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் அந்த வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா பைப்பு, இந்த பைப் அப்படியே பிடுங்கி விட்டுருவாங்க. இதை பிடுங்குறதுக்கு முன்னாடி இந்த கேட்டுவாலை வந்து அடைக்கணுங்க. இந்த கேட்டுவாலை அடைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கேட்டுவால் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியுமுங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கொண்டு வந்து வண்டியில் மஞ்சள் போட்டு வச்சுருக்காங்களவா, 100 கிலோ மஞ்சள் போட்டிருக்காங்களவா, அந்த வண்டி கொண்டு வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணி கேட்டுவால் நீக்கி விட்டால் இந்த ஆவி போய் கிட்டத்தட்ட ஒரு 5 to 20 நிமிஷம் அந்த ஆவி போகிறதுக்கு தகுந்த மாதிரி, அந்த நம்ம தீ எரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் வந்து அவ்வளோ வேகமாக வந்து வேகுங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டுக்கிற விவசாயிகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தன்னோட சொந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னமட்டைங்க, உழுவுற தென்னமட்டை பூரா பக்குவமாக வெட்டி காய வச்சு இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கணுமுங்க. ஏன்னா இந்த வருஷம் மாதிரி மஞ்சள் வேவிக்கிறதுக்கு வந்து இந்த தென்னமட்டை இருந்ததுன்னா தான் தீயை வந்து நின்று எரியுமுங்க. வெகு நேரம் உள்ளே போட்டாலும் நின்று எரியும். நல்லா தலைநுழுவு தண்ணி நல்லா கொதிக்குமுங்க. நம்ம லேசான பொருட்கள் போடும்போது சீக்கிரம் வெந்துடும். அதனால் மஞ்சள் வேவிக்கிறதுக்கு பெரும்பாலும் வந்து இந்த தென்னமட்டையை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கு வந்து வருஷம் முழுக்க வந்து இந்த தென்னமட்டையை ரொம்ப பாதுகாப்பாக கரையான் பிடிக்காமல் ரொம்ப பாதுகாப்பாக இந்த மாதிரி எடுத்து அடுக்கி வச்சுருக்கணுங்க. என்ன மஞ்சள் வெந்துக்குச்சு இல்லைங்களா? அப்போ நல்லா வெந்துக்குச்சுங்க. இதுதான் அந்த மஞ்சள்லேருந்து வர வடிகிற தண்ணி அப்படி தானுங்க. அப்படியே உள்ள அந்த மஞ்சள் இருந்த நீராவி அந்த மஞ்சள் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொதித்து அதுலேருந்து அப்படியே வடியுதுங்க நீர். மஞ்சளேன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வேற மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம மஞ்சள் வேவிக்கிறோமோ முதலையோ அதுக்கு தகுந்த மாதிரி வருஷம் பூரா நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த தென்னமட்டை வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்குவோங்க. டக்குன்னு வந்து அந்த வண்டி நிறுத்தினோம்னா எடுத்து போடுறதுக்கு வேவிக்கிறதுக்கு போது அவங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு ஆட்களுக்கு சிரமம் இல்லாமல் போயிருங்க. உள்ளே வந்து தீயரிக்கிறதுக்கு ஆட்களுக்கு சுலபமாக போயிருங்க. அதனால அந்த இடத்துல நான் வச்சுக்கிறதுங்க. என் பேர் சேகர். இதுல இப்போ இந்த பேரலில் எவ்வளோ தண்ணி பிடிக்குங்க? சுமார் எத்தனை லிட்டர்? 2000 லிட்டர் பிடிக்குங்க. 2000 பிடிக்குங்க. ஓ 2000 பிடிக்குங்களா? சரிங்க. தீ எரிக்கிறது பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் தான் தீ எரிப்பீங்க? ஆமாங்க, இந்த பக்கம் தான் தீ எரிப்போங்க. சரிங்க. இந்த பக்கம் தீ எரிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மட்டையெல்லாம் உள்ளே போகுங்க. சரிங்க. இந்த பக்கம் மட்டையெல்லாம் அடைஞ்சு வச்சுருவாங்க. பக்கத்துலேயே கொண்டாந்து போட்டுக்கிறோம். மட்டை கொதிச்சு மேலே வருங்க. சரிங்க. வந்துங்க அந்த வழியாக வந்து இந்த 4 பக்கம் இருக்குங்க. 4 பக்கம் போக்கலாயி அங்கே ஒரு சிங்கிள் குழாய் வச்சிருக்கீங்க மேலே. அது வந்து ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா மேலே தண்ணி கொடுக்கும். ஓ தண்ணி கொதிச்சு மேலே வெளியே வரும். அதுக்காக ஓ ரைட் ஹைட்டில் போட்டுருக்குங்க. சரிங்க. இப்போ தண்ணி 2000 லிட்டரு கொண்டாந்து ஃபஸ்ட்டு காலையில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க. 2000 லிட்டரு கொதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நல்லா விரவ போட்டா நல்ல முறையாக விரவ போட்டோம்னா 3/4 மணி நேரத்தில் எடுத்துடலாம். நல்லா கொதிச்சிரு. அப்புறம் கொதிக்க அப்புறம் அப்படி போட்டுகிட்டே இருப்பீங்க. சரி. நீராவி எந்த வழியோ இது எதுங்க? இந்த பைப்பு எதுக்கு? இது வந்து கடைசியாக கழட்டி விடுறது. ஓ எடுத்துகிட்டு போகும்போது லோடுக்கு ட்ரைடு தூக்காது. அதனால இது வந்து தண்ணியை பிடிங்கி விட்டுருவோங்க. ஓ சரி. பிடிங்கி விட்டுருந்தாங்க அதில் தூக்குங்க. ஓ சரி. இப்போ டயர் இருந்தால் பாதிங்கிறக்காக தான் இந்த நீங்கள் அப்படியே டயரை கழட்டி வச்சுட்டு டயர்லாம் கழட்டிட்டுங்க 4 பக்கம் தூண் மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க. ஆவி எந்த வழியாக வருதுன்னு சொன்னீங்க? அதுலேருந்து மேலே வந்துங்க. இதுலேருந்து இந்த வழியாக வந்துங்க. இந்த 2 பைப்பு தான். ஓ கீழே கொடுத்துருக்குறீங்க. இங்கே கீழே ஆமாம், இதில் அடியில் இந்த வழியாக வந்துங்க. 2 பக்கம் அப்படியே வருங்க. 2 பக்கம் மிஷினு 2 பக்கம் பெட்டிங்க. மொத்தம் 4 பெட்டிங்க இருக்குது.
4 பெட்டி. ஆமாம் 4 பெட்டிக்கு இந்த 2 நெருப்பு வச்சுருவோங்க. சரிங்க. ஒன்று கேட்டால ஆவி ஃபுல்லாக வந்துச்சுன்னா 2மே நீக்கி விட்ருவோங்க. ஆவி ஃபுல்லாக வந்தால் 2 அட் டைம் 2 நீக்கி விட்ருவோங்க. அட் டைமில் வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்குங்க. சரி கொஞ்சம் ஒரு கம்மியாக வந்துச்சுங்க. ஒரு கேட்டால் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கேட்டால் ஃபுல்லாக ஆவி வருங்க. அதில் ஃபுல்லாக அதில் வரும். வந்துட்டு வந்துருச்சுன்னா பார்த்துட்டு சுமார் ஒரு 5 நிமிஷம் இந்த விரலையை பொறுத்தவரை ஒரு 5 நிமிஷங்க. கட்டைக்கே ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷங்க. அவ்வளோ அதில் வந்துருமா? ஆமாங்க. ஏன்னா ஆவி ப்ரெஷர் அந்த அளவுக்கு வருது இல்லைங்க. ப்ரெஷர் வருது அந்த அளவுக்கு. ஆமாம் அந்த அளவுக்கு வருது. கொஞ்சம் ஆவி குறைஞ்சா 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆமாங்க. எந்த அளவுக்கு நம்ம நெருப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு ஆவி நல்லா ஃபுல்லாக ஆவி வந்து 5 நிமிஷத்தில் வந்துடும். 5 நிமிஷம் கூட ஜாஸ்தி தாங்க. அப்படிங்களா? அந்த அளவுக்கு வர்றாங்க. இன்னும் ஆவி வரலைங்க. இப்போ அடுப்பு எரிப்பாருங்க. சரி என்னென்ன ஆளுங்க. சரிங்க. அடுப்பு எரிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆவி சும்மா சாக்கு அந்த அளவுக்கு தூக்குங்க. 5 நிமிஷம் வந்துடும். இது வந்து அந்த இப்போ வெந்துருச்சானே எப்படி பார்ப்பீங்க? பாருங்க. கேட்டால கேட்டால ஆஃப் பண்ணிக்கோங்க. கேட்டு அடைச்சிட்டிங்களாப்பா? கேட்டால ஆஃப் பண்ணிட்டுங்க. புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இருக்கும்போது அவசரம் தூக்கிடுவாங்க. அது ஆவி மூஞ்சி கடிக்கிறதுனால மூஞ்சி கொஞ்சம் பாதிக்கு. ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து மஞ்சள் வெந்திரிச்சுக்கிறீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க வெந்திரிச்சு வேகலை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்தீங்கன்னா சரிங்க. இந்த மஞ்சளுக்கு மேலே கேமரா வெடி கொண்டாங்க காட்டுங்க மக்கள்கிட்ட. இந்த மஞ்சளுக்குங்க கூட்டி கொடுங்க. இந்த மஞ்சள் வெந்த மஞ்சளுங்க. சரிங்க. இந்த மஞ்சள் வேகாத மஞ்சள். இதுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்படியும் தெரியலைன்னா ஒடிச்சு பார்ப்பாங்க. சரிங்க. பச்சை மஞ்சள் பார்த்தோன்னா இப்படி ஒரு சவுண்டு வருங்க. சவுண்ட் உடைக்கும் போது டக்குன்னு சவுண்ட் வருங்க. சரிங்க. வெந்த மஞ்சள் வந்து சவுண்ட் வராது. இந்த மாதிரி வருங்க. ஆரஞ்சு கலர்ல வருங்க. ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் வரும். இன்னொரு மாதிரி ஆரஞ்சு கலர் வரும். அதை காட்டுங்க. வேகாத மஞ்சள். இது வேகாத மஞ்சள். இது கொஞ்சம் லைட் கலரில் காமிக்குங்க. வெஞ்ச மஞ்சள் அப்படி ஜம்முன்னு இருக்குதுங்க. ஆமாங்க. சூப்பருங்க. ரைட். இதை கொண்டு முடியாது களத்தில் கொட்டிடுவீங்க. ஆமாங்க. களத்தில் போய் கொட்டி வருவோங்க. சரிங்க. இப்போ வந்து அப்போ கொட்டும் போது கழட்டி விட்டுருவீங்களா? இந்த இதை கேட்டு வாழை கழட்டிடுவீங்க. இந்த கேட்டு வாழைங்க. கேட்டு ஆஃப் பண்ணிட்டு கேட்டு வாழை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே போடுங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்துட்டு அடுத்த பெட்டி அந்த பெட்டி கொண்டு வந்து மாட்டிடுவீங்க. இப்போ கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு போகலாங்களா? வண்டி எடுத்துட்டு போகலாம். சரிங்க. அவங்க எந்த இடத்துல கொட்ட சொல்றாங்களோ அங்கேயே கொட்டிடுவீங்க. நல்லா அந்த நிழல் வரக்கூடாதுங்க. சரிங்க. வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல காரக்காலம் இந்த மாதிரி அதிகமாக போடுவீங்க. புதுசாக ரெண்டு பேர் தள்ளிட்டு போனாங்க பெட்டியை. தலை சர்வீஸ் இல்லைன்னா தட்டுறக்கு இல்லைன்னா சர்வீஸ் இருக்கவங்க ஒரு பெட்டி தள்ளிட்டு போகலாம். ஒரு பெட்டி தள்ளிடுவாங்களா? 2 பேர் சேர்ந்து தள்ளிட்டு போவாங்க. சர்வீஸ் இல்லாத 2 பேர் தள்ளிட்டு போனாங்க. இல்லைன்னா வண்டி அப்செட் ஆன மாதிரி அதை தள்ள முடியாத அளவுக்கு கிடக்கு. எத்தனை நாளாக வேவிக்கிறீங்க? சாக்கு இங்கே வந்து எடுத்துக்குவீங்க. பறக்க எல்லாம் கொண்டாடும்போது சிரமமாக இருக்குது. இப்படிதான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஃபுல்லாக இந்த அளவு. ஆமாம். போடும்போது பச்சை மஞ்சள் வலியை போட்டுருந்தாங்க. வலியை போட்டிருப்போங்க. சரிங்க. இந்த ஸ்கேல் அளவு தாங்க. இந்த ஸ்கேலு மேலே இது ஸ்கேலு. இது ஸ்கேலுங்க. எவ்வளோ போடுறதுன்னு? ஆமாங்க. இந்த ஸ்கேலுக்குள்ளே தான் இருக்குங்க. சுமார் 100 கிலோ பிடிக்கும் இல்லைங்களா? அவ்வளோ பிடிக்குங்க. 100 கிலோ பிடிக்கும். 100 கிலோ பிடிக்குங்க. அது வேக என்ன ஆகுங்கன்னா நீர் பூரா வெளியே இழுத்து தள்ளிடுங்க. கீழே அப்படியே ஒளிய எல்லாம் ஒரு குடமாட்டம் வெளியே வந்துருங்க. வந்துச்சுன்னா மஞ்சள் என்னங்க குறையுங்க. அப்படியே சுண்டி போயிருங்க. அப்படியே சுண்டி போச்சுன்னா மஞ்சள் கொஞ்சம் டக்குன்னு குறைஞ்சிருங்க. ஒரு அரை அடிக்கட்ட கீழே வந்துருச்சு இல்லைங்களா? குறைஞ்சிருச்சுங்க. ஏன்னா நீர் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. சரிங்க. அதனால எல்லாம் கீழே இதாகிடுச்சுங்க. இப்போ பார்த்துட்டுங்க வெந்துருச்சுன்னு வச்சுங்க. சரிங்க. என்ன பண்ணுறோம் டோரை இந்த மாதிரி கழட்டிட்டுங்க. டோர் அப்படி கழட்டிக்கணுங்க. சரி. மஞ்சள் விழுவுங்க. டோர் இந்த இடத்துல இருக்குது. காலில் ஒரு வருஷம் எல்லாமே இல்லைங்க. இந்த மாதிரிங்க. அப்போ ஆவி வருங்க எப்படி வருது பார்த்தீங்களா? தக வாசம் பாருங்க. வாசம் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் சுக்காடாக காய்ச்சி போயிருங்க. நல்லா நறுச காஞ்சி ஒரு 20 நாள். ஒரு நாள் 2 நாளில் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் உடச்சி விட்டு மறுபடியும் பெரட்டி போடணும். பட் அடிக்கிற வெயிலுக்குங்க போட்டோம்னா நல்லா சுக்காடாக காய்ச்சி போயிருங்க. நல்ல மஞ்சள் நல்லா வந்திருக்குதுங்க. விரலி ஓட்டு நல்லா இருக்குது இல்லைங்க? வாசம் பாருங்க. காத்தால மஞ்சள் வேவ இருக்கிறதுக்கு வாசிச்சா அது சுவாசிக்கிறனால வாசங்க ஜம்முன்னு இருக்கும் போங்க வாசம். வேகாத மஞ்சள் போகுதுங்க. சரி கொண்டு வாங்க. எப்படி கேட் வேர்ல்டு இது ஜாயின் பண்ணிங்க பார்ப்போம். இந்த மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக. சரிங்க. கேட் வால் ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கணும். கேட் வால் செக் பண்ணிக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டுங்க. இது வந்து இந்த மாதிரி சொருகிக்கணுங்க. ஆயில் ஒரு துளி வெளியே வராத அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்க. அப்புறம் கேட் வால் நீக்கி விட்டுருங்க. கேட் வால் நோக்கி அதில் அப்படி லாக் ஆமாம். லாக் பண்ணிட்டு ஆவி ப்ரெஷர் அதிகமாக வருங்க. சலூனில் வர ஆரம்பிச்சிடும். அதிகமாக வருங்க. அது
இது வந்து அந்த ஆவி மேலே வராது இருக்கிறதுக்கு சீக்கிரம் பிடிச்சி வேவறதுக்காக நம்ம சாக்கு தண்ணி நினச்சி போடுறோம். ஆமாம் ஆமாம், ஒரு வெளியே வராத அளவுக்கு ஆவி போட்டு கப்பல் மட்டும் அடைச்சு கப்புன்னு மூடிடுறோம். அதையும் வெந்ததுக்கு அப்புறம் தான் ஆவி மேலே வரும். ஆவி மேலே வரும். அந்த அளவுக்கு வெளியே வரும். இது என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் வேவிச்சு களத்தில் தான் நம்மளாம் காய போடுவாங்க. அதாவது வந்து காரக்களமுங்க மண் களம்னு சொல்லுவாங்க. அந்த களத்தில் வந்து போதியமான இடம் இருக்காதுங்க நம்ம பகுதியில். அதனால பார்த்தீங்கன்னா நாம் மஞ்சள் பயிர் செஞ்ச இது வந்து தென்னந்தோப்புக்குள்ள மஞ்சள் பயிர் செஞ்சுருந்தாங்க. அந்த மஞ்சள் பயிர் செஞ்ச காட்டுக்குள்ளேயே சமன் பண்ணி அந்த இடத்த வந்து சமன் பண்ணி அந்த மஞ்சளை வந்து காய வச்சுருக்கிறாங்க. முதலே சொன்னாங்க இந்த மஞ்சள் வந்து காயறக்கு வந்து ஒரு 15 to 20 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து விரலி மஞ்சளுங்க. நான் முதலே பார்த்தோம்லங்குள்ள அது வந்து கிழங்கு மஞ்சள் கட்டை மஞ்சள்னு சொல்லுவோம். சமன் பண்ணி மஞ்சள் காஞ்சதுக்கப்புறம் அந்த மஞ்சளை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உழவு ஓட்டி மற்ற வெள்ளாமையும் நம்ம பண்ணிடுவோமுங்க. இருக்கு இது ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுங்க. சரிங்க. 3 கேட்டுவலுங்க. சரிங்க. 3 கேட்டுவல அந்த 3வது கேட்டுவல ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு அர்த்தமுங்க. சரிங்க. தண்ணி வைக்கிறோம்னு அடுப்பு எரிக்க என்ன ஆகுங்க, ஆவி நீராக வெளியே வர 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 கேட்டுவல போனால் குறையுமுங்க. சரி, தண்ணி எப்படி குறைஞ்சிருச்சுன்னு முடிவு பண்ணுவீங்க? என்ன பண்ணுங்க, கேட்டுவல் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. சூடாக இருக்குங்க அந்த டைமில் கை வைக்க முடியாதுங்க. இந்த மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட் கேட்டல தண்ணி இல்லைங்க, 3வது கேட்டல தண்ணி இல்லைங்க. தண்ணி இல்ல, தண்ணி இல்லைன்னா சவுண்ட் வரும். சவுண்ட் வரும். இதுங்க கேட்டவலுங்க இந்த பாருங்க தண்ணி இருக்குது. ஓ, தண்ணி இருக்குது. தண்ணி இருக்குங்க. இதை வச்சு கணக்கெடுக்குவீங்க. இதை வச்சு கால்குலேட் பண்ணி ஒரு 15 30 40 50 பராட்டம் எடுத்துடலாங்க. ஓ, இவ்வளவு சின்ன அருமையான மெத்தட் வாங்க. ஒரு சின்ன லேசா அந்த கத்தியை இரும்புல தட்டி விட்டா தண்ணி வருதுங்க. இது மெத்தடுங்க. இது ஃபர்ஸ்ட் கேட் வருங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் 3வது கேட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி காத்து மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்க, தண்ணி இல்ல அர்த்தமா மறுபடியும் உடனே தண்ணி கொடுத்துக்குவீங்க. ஓஸ் எடுத்துங்க. ஓஸ் எடுத்து இந்த இதுல இந்த வழியே தண்ணி உள்ள கொண்டு வருவீங்க. சரிங்க. என்ன பண்ணுவோம்னா இந்த கேட்டல் நிக்கும் போது நீரா வெளியே வரும். ஆமா, உள்ள இருக்கிற நீரா டக்குன்னு வெளியே வரும். எட்டன் கொண்டு வரும்போது என்ன பண்ணுங்க, சரிங்க, பிரஷரோட வரும்போது லைட்டா சொல்லிட்டு அப்படியே நீக்கி விட்டுறணும். தண்ணி அப்படியே வந்துரும். உள்ள வந்துரும். உள்ள வந்துச்சுன்னா அப்படியே கேட் எல்லாம் ஓபன் பண்ணி விடணும். எந்த கேட் வேலை இருந்தாலும் ரொம்ப கவனமா நீக்கணும், பிடிக்கணும். ஏன்னா நீராவி டக்குன்னு வரும். இது எல்லா பக்கமும் நீராவி வருங்க. நீராவி வரும். கவனம் இல்லாம இருந்தோம்னா நமக்கு ஆமா ஆமா ரொம்ப கவனமா வேலை செய்யணும். மெயின் இதுதான். இது ஒண்ணு அது ஒண்ணு. அது ரெண்டு தான். அப்ப கேட் செக் பண்ண என்னமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். மஞ்சளை வெட்டி கொண்டு வந்து நீராவி மூலமாக ஜம்முன்னு வேவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதை வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோங்க. நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தகவல், குறிப்பாக மார்க்கெட் கமிட்டி நிலவரமெல்லாம் எள்ளு நிலக்கடலை தேங்காய் பருப்பு எல்லாமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமுங்க. வீடியோவை பார்த்துட்டு உள்ளே போய் பாருங்கள், மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சுக்கலாமுங்க. தொடர்ந்து நல்ல தகவலை பார்க்கலாம். முதலே சொன்ன மாதிரி தாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, முதலே லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. முதலே சொன்ன மாதிரி தானுங்க, மறந்துடாதீங்க. தயவு செய்து 4 பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லாருமே நம்ம மஞ்சளை வந்து எப்படி வேவிச்சு நம்ம மஞ்சப்பொடி போட்டு சாப்பிட்றதுக்காக மஞ்சளை எப்படி வேவிச்சு அது வந்து நமக்கு பயன்பாட்டுக்கு வருது அப்படிங்கிறது பற்றியான ஒரு நல்ல தகவல். அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப் மூலமாக 4 பேருக்கு 4 குரூப்புக்கு அனுப்புங்க, 4 சொந்தக்காரருக்கு அனுப்புங்க, ஸ்டேட்டஸ் வைங்க. மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.